ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாவக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதற்கு ஏற்ற பொருட்கள்: பாவக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். மேலே தோல் சீவ வேண்டாம். ஏன்னா என்றைக்காவது ஒரு வாட்டி தான் நம்ம இந்த பாவக்காய் புளிக்குழம்போ ஃப்ரையோ பொக்காடாவோ சாப்பிட்றோம். அதனால் அந்த மேலே தோலோடு நம்ம செய்தால் இன்னும் நல்லா ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஒரு 3 குழிக்கரண்டி நான் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அதிலே நம்ம பாவக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நம்ம சிம்பிளான முறையில் செய்யலாம். இதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் நான் எடுத்திருக்கேன். இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடு ஆன உடனே நம்ம அதை போட்டுக்கலாம். அதில் தாளிப்பு வடகமும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதை நல்லா வறுபடட்டும். பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். உங்கள் கிட்டே இருந்ததுன்னா சின்ன வெங்காயத்தில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாவக்காய் காரக்குழம்பு. பூண்டு ஒரு 5 பல் எடுத்து நான் நல்லா தட்டியிருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், நீட்டாகவும் சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணலாம். காரக்குழம்புக்கு உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணால் நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க இந்த மசாலாவில். இதற்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், பாவக்காய் இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. இப்போ ஒரு 3 தக்காளி நம்ம சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். மாதிரி சேர்த்துட்டு நல்லா எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா திருப்பி விடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம தட்டை மூடி சிம்மில் வச்சுருவோம். அப்போ தான் எல்லா மசாலாவும் அந்த பாவக்காயில் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு, ஸ்மாஷ் ஆகிருக்கு. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அதற்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பாதி டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். பிறகு நமக்கு அதற்கு தேவையான பெருங்காயப்பொடி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கருவேப்பிலை சிறிதளவு நம்ம அதில் போட்டுக்கலாம். ஆக்சுவலி வறுக்கிறச்சே நம்ம போடணும் எண்ணெயில், அதை நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் அதில் சேர்த்துருக்கேன். பச்சையாக கருவேப்பிலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு புளி கரைச்சலை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ப புளிப்பு நம்ம இதில் பாவக்காயில் சேர்த்துக்கலாம். காரக்குழம்புக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டு மூடி மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்த மசாலாவும் புளி பச்சை வாசனை போன உடனே நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். தட்டை மூடி வச்சிடலாம். இப்போது அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், வாசமுள்ள பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான டேஸ்டியான பாவக்காய் குழம்பு ரெடி. அவ்வளோதான். இப்போ இது நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கூடுதலாக டேஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சோண்டு வெல்லத்தை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சுவை தரும், நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த பாவக்காய் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். ஏன்னா வெல்லம் கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா குக் ஆயிடுச்சு, முடிஞ்சது. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானுஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.